நான் என்னை சுய ஒழுக்கத்தில் வச்சுனுங்கிறேன்னா அது என்ன? அது தன்மானம். நான் என்னை வளமாக வச்சுங்கிறேன்னா அது என்ன? அது தன்முனைப்பு. நான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன், அதுனா தன்மானம். அதுக்காக நான் செயல்படுவேன்னா அது பேர் தன்முனைப்பு. கொண்டாட்டமாக இருக்குதுன்னா சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒன்று என்ன பண்ணுவேன்? செய்வேன். கொண்டாட்ட மனநிலை உனக்கு வந்துச்சுன்னா, பிறப்புரிமை உனக்கு கொண்டாட்டம்னா நீ என்ன பண்ணுவேன்? ஆர்வப்படுவேன், ஏதோ ஒன்று செய்வேன். செஞ்சு அது பேர். அப்போ தன்மானம் உள்ளவன் தான் தன்முனைப்போடு இருப்பான். தன்மானம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ராமன் ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. எனக்கு ஒரு கவலை, கஞ்சி குத்தா போதாது, பிச்சை எடுத்து சாப்பிடுவேன். இல்லைன்னா எங்கன்னா பார்த்துட்டு எங்கன்னா பார்த்து வாடின்ட்டு ஏஞ்சிட்டு போகுது. ஒரு தன்மானம் தான் என்ன பண்ணுவேன்? நான் மூத்தத்தை பேஞ்சிருப்பேன். தன்மானமும் இல்லை, தன்முனைப்பும் இல்லைனாக்கா என்ன வாயிடலாம் நீங்கள்? ஆமாம், பட்டி தொட்டியெல்லாம் பேசுகிற மாதிரி ஆயிடலாம். உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? தன்மானமும் இருக்கக்கூடாது, தன்முனைப்பு இருக்கக்கூடாது. என்ன வாயிடலாம் நீங்கள்? சாமியார் ஆகிடலாம். தன்மானம் தன்முனைப்பே இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணுது உனக்கு? தன்மானம் உனக்கு இன்னவே வேலையை செய்யலை. தன்மானம்னா நீ வாழணும், அதான் அவன் சொல்லணும். யாரை குருன்னா என்ன சொல்லணும்? நீ எப்படி இருக்குன்னு சொல்லணும். தன்மானத்தோடும் தன்முனைப்போடும் இது கொண்டாட்டம். உன் பிறப்புரிமைன்னா அது தன்மானம். அதுக்காக செயல்படுன்னா அது பேர் தன்முனைப்பு. உனக்கு தன்மானம் இருந்தால் தன்முனைப்போடு இருப்பேன்னு நான் பார்த்தா கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு பைத்தியம் மாதிரி ஆகி வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன ஆக முடியும்? நான் தன்முனைப்பு உள்ளவனுக்கு தான் தன்மானத்தை சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுவான்?